தொடர் கனமழையால் டெல்லி வழியே பாயும் யமுனை நதியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. சாந்தினி சவுக் சிவன் கோவிலை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். மீட்பு பணிகள் என்பது எந்த அளவுக்கு தற்போது நடைபெற்று வருகிறது? தொடர் கனமழையின் காரணமாக தற்பொழுது டெல்லி மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதியில் கடுமையான ஒரு வெள்ளத்தில் மூழ்கியிருக்கும் நிலையில் யமுனை நதி தொடர்ந்து 4வது நாளாக அபாயகரமான அந்த ஒரு கட்டத்தை தாண்டி நீர் வரத்து என்பது அதிக அளவில் இருக்கிறது. சுமார் 207 மீட்டருக்கும் அதிகமான ஒரு அளவில் இந்த ஒரு நீர் என்பது அங்கு இருப்பதன் காரணமாக பல்வேறு இடங்கள் குடியிருப்புகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன. குறிப்பாக டெல்லியினுடைய சாந்தினி சவுக் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சிவன் கோவில் மற்றும் அதன் அருகே இருக்கக்கூடிய குடியிருப்புகள் என்பது முற்றிலுமாக வெள்ளத்தில் மூழ்கியதன் காரணமாக அந்த பகுதியில் இருப்பவர்களை தேசிய பேரிடர் படையினர் நேரடியாக போட் மூலமாக சென்று அவர்களை அங்கிருந்து மீட்டு பத்திரமாக மாற்று இடங்களுக்கு அனுப்பி வைத்து வரும் காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அடுத்த 2 முதல் 3 தினங்களுக்கு டெல்லியினுடைய எல்லை பகுதிகளான குறிப்பாக டெல்லி NCR பகுதியாக அழைக்கப்படும் குருகிராம், நொய்டா, காசியாபாத் மற்றும் ஹரியானாவுடைய சில பகுதியில் கடுமையான ஒரு கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் மேலும் இந்த வெள்ளப்பெருக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. அதனை அடுத்துதான் இந்த யமுனையினுடைய கரையோர பகுதிகள் வசிக்கக்கூடிய மக்கள் அனைவருமே பத்திரமாக மீட்கப்பட்டு சுமார் 17,000க்கும் அதிகமானோர் மாற்று இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் டெல்லி மாநில அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. டெல்லியினுடைய ITO உள்ளிட்ட பல்வேறு முக்கியமாக டெல்லியினுடைய தலைமைச் செயலகம் அமைந்திருக்கும் பகுதிகளும் இன்று வெள்ள நீர் புகுந்ததன் காரணமாக அதனை அங்கிருந்து வெள்ள நீரை அகற்றுவதற்கான ஒரு பணியில் டெல்லியினுடைய மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதையும் நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. பலா, விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.